ஹல்லேலூயா. நம்ம இப்ப கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஆராதனை விடுதலை கொண்டு வரோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆராதனையில விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆராதனை. பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு ஆராதனை தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏமா, பவுலும் சீலாவையும் அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நொறுக்கப்பட்டார்கள், கட்டப்பட்டார்கள், பூட்டப்பட்டார்கள். சொல்லுங்க பாப்போம். நொறுக்கப்பட்டார்கள், கட்டப்பட்டார்கள், பூட்டப்பட்டார்கள். சரீரத்தை நொறுக்கினார்கள், சங்கிலிகளினால் கட்டினார்கள், அடைத்து வைத்தார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதானே? நொறுக்கப்பட்ட நிலைமை, கட்டப்பட்ட நிலைமை, பூட்டப்பட்ட நிலைமை. ஆனா அவர்கள் இந்த மூன்றையும் பார்க்கவில்லை. அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், என் நொறுக்கப்பட்ட நிலைமையில விடுதலை வேணுமானால், என் கட்டப்பட்ட நிலைமையில எனக்கு விடுதலை வேணுமானால், என் அடைக்கப்பட்ட நிலைமை மாற வேண்டுமானால், நான் பாடும் பொழுது, நான் துதிக்கும் பொழுது இந்த மூன்றிலையும் கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் நம்பி நடுராத்திரியா இருந்தாலும் துதித்தார்கள், நடுராத்திரியா இருந்தாலும் பாடினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? கட்டுகள் உடைக்கப்பட்டது, அடைக்கப்பட்ட அனுபவம் மாறியது. எத்தனை பேர் கையை தட்டி சொல்றீங்க? அவரை பாட ஆரம்பிக்கும் போது, அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது கட்டுகள் தன்னால கலருன்னு சொல்றவங்க கையை தட்டு. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, துதிக்கிறவனுக்கு எல்லாம் சாத்தியம். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? துதிக்கிற தாவீதை கொண்டுதான் கோலியாத்தை கர்த்தர் ஜெயிக்க வைத்தார். துதிக்கிற தாவீதை தான் கர்த்தர் சிங்காசனத்தில் வைத்தார். துதிக்கிற தாவீதால் தான் சிங்கத்தை கிழிக்க முடிந்தது. நான் சொல்றேன், ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளால் சகலத்தையும் கிழிக்க முடியும், சகலத்தையும் ஜெயிக்க முடியும், சிங்காசனத்தில் உட்கார முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அப்படியே பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க. அதனால தான் ஆராதனை நேரத்தில் நல்ல கண்ணை மூடி ஆராதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எம்மா, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா 3 கூட்டம் வந்துச்சு. அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். என்ன செய்யன்னு தெரியல. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றான், நான் என்னப்பா செய்யணும்? ஆண்டவர், உன்னால ஜெயிக்க முடியும். நீ என்ன பண்ணு தெரியுமா? ஒண்ணும் பண்ணாத, கூட்டத்தை கொண்டு போ, எதிரிகளுக்கு ஏத்தாப்புல நின்று ஒரு பாட்டை பாடு. என்ன பாட்டு? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. நீ பாடு, மத்ததை நான் பார்த்துக்கிடுவேன்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன செய்தார்கள்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுது இங்க பாடும்போது அங்கே கர்த்தர் யுத்தத்தை ஆரம்பித்து விட்டார். எதிரிகள் தங்களுக்குள்ள பட்டுண்டு மடியத்தக்கதாய் ஆமென் ஆராதனை விடுதலையை தந்தது. எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, எனக்கு விரோதமா ஏசப்பா நல்லா கை வைக்கட்டும்பா. சில பேர் கை வைக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா. நல்லா கை வைங்க, நல்லா கை வைங்க. எனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை எதிரிகள் எழும்பினாலும், மந்திரங்கள் எழும்பினாலும், பில்லி சூனியங்கள் எழும்பினாலும், பொறாமை பிடித்தவர்கள் இருந்தாலும், நான் பாட ஆரம்பித்து விட்டால் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார். கையை தட்டுப்பாங்க, கையை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அதனாலதான் சொன்னேன், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எதுதான்? துதிதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு முறை சொல்லிடலாமா? சொல்லிட்டு ஆராதிக்க போற. பக்கத்துல சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. அதனால, ஆமா சொல்லுங்க, அதனால நல்ல துதிங்க, கண்ணை திறந்து பார்க்காதீங்க, நீங்க கண்ணை மூடி துதிங்க, கர்த்தர் விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. யார் எப்படி தட்டுதா, யார் என்ன பண்ணுதான்னு பார்த்தா கடைசி வரை இப்படியே தான் இருக்கணும். ஆமா, இல்லை எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. இந்த நற்செய்தி கூடுகையில், இந்த 133வது பண்டிகையில் நான் துதிக்க போறேன். இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது அற்புதத்தை பார்க்கணும், நான் வீட்டுக்கு போகும்போது மாற்றத்தை பார்க்கணும், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை பார்க்கணும்னு நம்பி துதிப்பீர்களானால் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? இருக்கிற இடத்தில் எழும்பி நின்று நம்ம கர்த்தரை துதி